ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த அழகான த்ரெட் ஒர்க் வித் பீட்ஸ் எப்படி ஒரு சில்க் ப்ளவுஸில், அதுவும் ஸ்டிச் ப்ளவுஸில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். அது எப்படி வரைகிறது, ரொம்ப ஈஸியாக எப்படி வரைகிறது, அதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக பார்ப்போம். இது ஒரு வாழைநாறு பட்டு சாரீ. இதுக்குள்ள ப்ளவுஸில் இதுக்கு யூஸ்வலாக மேட்சிங் ப்ளவுஸ் இருக்காது. ஸோ இதுக்கு சில்க் மெட்டீரியலில் மேட்சிங் ப்ளவுஸ் எடுத்து இதுமாரி ஸ்டிச் பண்ணியிருக்குது. ஸோ இந்த ஸ்டிச் ப்ளவுஸில் நம்ம எப்படி ஸ்லீவ்ஸ்லேயும் நெக்லேயும் டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் இப்போ இந்த சாரியோட பாடி கலரில் சில்க் த்ரெட் எடுத்துருக்கிறேன். சில்க் த்ரெட்டில் எம்ப்ராய்டரி பண்ணி காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக நான் இதுக்கு பாருங்கள், இந்த 30Dன்னு இந்த ஷேட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு டிசைன் நான் வரைஞ்சிருக்கிறேன். இது நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். 2 இன்ச் ஹைட்டில் அந்த பார்டர் இருக்கிற மாதிரி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இப்போ இந்த ப்ளவுஸில் உள்ள ஸ்லீவ்ஸில் எப்படி இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணுறது அப்படின்ட்டு காமிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு இதை ட்ரேசிங் ஷீட்டில் வரைஞ்சிட்டு இதை அப்படியே ஸ்லீவ்ஸில் ப்ளேஸ் பண்ணணும். இது ஸ்டிச் ப்ளவுஸ் கொஞ்சம் பண்ணுறது கஷ்டம்தான், பட் ஆனால் அதை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், கீழே கொஞ்சம் அந்த டிசைன், அந்த ஸ்டிச் வர்றதுக்கு இடம் விட்டுட்டு, அந்த ப்ளவுஸோட எட்ஜில் அந்த டிசைன் வர மாதிரி இல்லாமல் ஒரு 1/2 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பின் பண்ணிடுங்க. இந்த 1/2 இன்ச் கரெக்டாக 2 பக்கமும் ஒரே மாதிரி வரணும். அதனால் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் போட்டுக்கோங்க. அப்போ அந்த பக்கமும் அதே. நான் இப்போ ஸ்லீவ்ஸோட பின் பக்கத்துலேருந்து வரைகிறேன். ஸோ இந்த பாதி இருக்கிறதுல அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுத்த முன்பக்கம் வரையும் போது அந்த கோட்லேருந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இந்த ட்ரேசிங் ஷீட்டுக்கு கீழே ஒயிட் கார்பன் இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு நான் இந்த மாதிரி ஒரு பென் வச்சு வரைகிறேன். அப்போ அதெல்லாம் ஷார்ப்பாக நமக்கு அந்த லைன்ஸ் கிடைக்கும். அதுக்காக இந்தமாரி ஸ்டிச் ப்ளவுஸில் வரையும் போது கொஞ்சம் கஷ்டம்தான், கொஞ்சம் அழுத்தி வரையணும். லேசாக நமக்கு இம்ப்ரெஷன் இருந்தால் கூட போதும். அதை நம்ம ஒயிட் பென்சில் வச்சு நம்ம டார்க் பண்ணிக்கலாம். நம்ம வரையும் போது கொஞ்சம் பேப்பர்ஸ் கிளிய சான்ஸ் இருக்குது. அதனால் ட்ரேசிங் பேப்பர் 2 தடவை இந்த காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ இன்னொரு ஸ்லீவ்ஸில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், இப்போ நான் இதில் ஹாஃப் மட்டும் வரைஞ்சிருக்கிறேன். இந்த மாதிரி ஹாஃப் வரைஞ்சிட்டு அந்த எந்த இடத்துல நம்ம விடுறோமோ அதுக்கு நான் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அங்கேருந்து நம்ம திருப்பி கண்டினியூ பண்ணணும். ஸோ இப்போ நான் ஜஸ்ட்டு கார்பன் பேப்பர் மட்டும் எடுத்துகிட்டு பார்க்குறேன், எல்லாம் நம்ம வரைஞ்சிட்டோமா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பின் எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், இப்போ எனக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடச்சிருச்சு. ஸோ அதை இப்போ ஃப்ரண்ட் சைடில் நான் திருப்பி கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு திருப்பி கரெக்டாக ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த பார்டர் லைன் கோணலாக ஆகாமல் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். நம்ம எப்படி பின்பக்கம் ஒரு 1/2 இன்ச் விட்டோமோ அதே மாதிரி முன்பக்கமும் 1/2 இன்ச் விட்டுட்டு அதை ப்ளேஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக அந்த ஸ்ட்ரெயிட் நடுவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கோடு போட்டிருந்தோம்ல வெர்டிக்கலாக, அந்த கோடும் இந்த ஸ்லீவ்ஸோட இந்த சென்டர் இதுவும் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு, இது சின்ன சின்ன விஷயங்களை கவனமாக பண்ணிட்டோன்னா அந்த டிசைன் நல்லா வரைஞ்சிட்டாலே பாதி நமக்கு பண்ண போகிற ஸ்டிச்சஸ் பண்ணும்போது அது இன்னும் அழகாக வந்துடும். ஸோ அவ்வளோதாங்க, கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பின் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு திருப்பி ஒயிட் கார்பன் வச்சு அதை வரைஞ்சிடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து பார்க்கலாம். இப்போ இது ஸ்டிச் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு அந்த ப்ளவுஸ் சில்க் ப்ளவுஸுங்கிறதுனால லைனிங் கிளாத்தும் இருக்கும், மடித்து தச்சுருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஸோ அதனால் வரைகிறது கொஞ்சம் லைட் இம்ப்ரெஷன் தான் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை நம்ம இந்தமாரி ஒயிட் அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வச்சு டார்க் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு இன்னும் ஈஸியாக நமக்கு அந்த இம்ப்ரெஷன் கிடச்சிரும். ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஒரு 2 இன்ச்சுக்கு அகலமான ஒரு பார்டர் நம்ம இப்போ வரைஞ்சிருக்கோம். இதை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணலாம். ஏன்னா ஸ்டிச் ப்ளவுஸில் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற டிசைன்ஸ் எடுத்து பண்ண முடியாது. ஈஸியாகவும் பண்ணணும், அதே சமயம் அழகாகவும் இருக்கணும், அந்த சில்க் ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி
பண்ணுறதுக்காக நான் இந்த இப்போ இருக்க அந்த ஸ்டிச்சஸை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நான் செலக்ட் பண்ணி அதை அதில் வந்து பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள் 2 ஸ்லீவ்ஸ்லேயும் இப்போ வரைஞ்சாச்சு. இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்ப்போம். இப்போ இதுக்கு நான் வந்து 4 ஸ்ட்ராண்ட்ஸ் சில்க் த்ரெட் எடுத்துக்கிறேன். 2 நூல் எடுத்து அதை மிடில் கோர்த்துட்டு 4ஆக மடித்து அதை நாட் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், இதில் ஃப்ரேம் வச்சுட்டு பண்ணோன்னா நீட்டாக நமக்கு வரும். ஸோ இருக்கிறதுல சின்ன ஃப்ரேம் நான் எடுத்துருக்கிறேன். ஒரு 4.5 இன்ச் தான் இருக்கும். இது 4 to 4.5 அந்த இதில் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒரு இந்த ஸ்ட்ரோக் பண்ணி காமிக்கிறேன். இந்தமாரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கழுத்து பக்கத்துலேருந்து இந்த மாதிரி ஃப்ரேமை பிடிச்சிக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் 4 ஸ்ட்ராண்ட்ஸ் 7 நம்பர் நீடிலில் கொடுத்துருக்குறேன் நூல். அதை வந்து இப்போ பண்ண போகிறேன். இப்போ மேலே இருக்கிற அந்த ஃபஸ்ட் லைனை வந்து டார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது பக்கத்துலேயே இன்னொரு லைன் இந்த மாதிரி இதை வந்து பிகினர்ஸ்க்காக காமிக்கிறேன். இப்போ நான் ஃப்ளை ஸ்டிச் வச்சு பண்ண போகிறேன். ஃப்ளை ஸ்டிச் வந்து எல்லா ஸ்ட்ரோக்ஸும் ஈவனாக வரணுங்கிறதுக்காக அந்த சென்டர் லைன்லேருந்து இங்கிட்ட ஒரு சின்ன கோடு இங்கிட்ட ஒரு சின்ன கோடு பண்ணி வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இதை பண்ணலாம். இல்லைன்னா நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிறவங்க ஸ்ட்ரைட்டாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு இந்த மாதிரி பக்கத்தில் எடுத்துக்கோங்க. அப்புறம் ரைட் சைட்லேருந்து சென்டருக்கு திருப்பி நூல் எடுக்கணும். நூல் கீழே இருக்கணும். அப்போ ஒரு வி ஃபார்ம் ஆகும். அதை வந்து கொஞ்சம் தள்ளி இந்தமாரி லாக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு திருப்பி அகைன் பக்கத்தில் இப்படி எடுக்கணும். ஸோ நிறைய நம்ம ஃப்ளை ஸ்டிச் வச்சு டிசைன்ஸ் பார்த்துருக்குறோம். ரொம்ப ஈஸியான ஸ்டிச் தான் பாருங்கள். ஒவ்வொரு தடவையும் ஒரு சின்ன கோடு மாதிரி லாக் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு பக்கத்தில் இந்த மாதிரி எடுக்கணும். லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு பாயிண்ட் வரும். அதை மிடில் இப்படி எடுக்கணும். ஊசி மேலே இருக்கணும், நூல் கீழே இருக்கணும். அப்போ ஒரு வி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ நான் அந்த பக்கத்தில் 2 கோடு போட்டிருக்கிறதுனால உங்களுக்கு ஈவனாக பண்ணுறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ப்ராக்டிஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த கோடு தேவையில்லை. முடிஞ்ச வரைக்கும் கோடு இல்லாமையே ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்காக நான் அந்த கோடு போட்டு காமிச்சிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் ஃப்ளை ஸ்டிச் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஸ்டிச் ப்ளவுஸ். இதில் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற ஸ்டிச்சஸோ டிசைன்ஸோ நம்ம பண்ணுறது கஷ்டம். அதனால் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒர்க் தான் நம்ம இதில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் இந்த ஸ்டிச் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்ட்ரோக்ஸ் ஃபுல்லாக போட்டு முடிக்கணும். அந்த லைன் ஃபுல்லாகவே போட்டு முடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் போட்டாச்சு. அதே மாதிரி மேலேயும் கீழே இருக்கிற கோடு மட்டும் இந்த மாதிரி ஃப்ளை ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இது பாருங்கள், நல்ல ஒரு அழகான த்ரெட் ஒர்க் நம்ம இதில் பண்ணியிருக்கிறோம். அந்த சாரியில் இருக்கிற ஒரு டார்க் ஷேட் வந்து அந்த ப்ளவுஸில் வர்ற மாதிரி நிறைய தெரிகிற மாதிரியும் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த சாரிக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அது போடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் வேர் பண்ணும்போது. ஸோ இந்த மிடில் இருக்கிற லைன் வந்து நான் இப்போ சுகர் பீட்ஸ் வச்சு போட போகிறேன். அதுக்கு நான் நார்மல் இந்த மாதிரி காட்டன் த்ரெட் எடுத்துருக்கிறேன். 10 நம்பர் நீடில் எடுத்துருக்கிறேன். அதில் 2 ஸ்ட்ராண்ட்ஸ் வச்சு நாட் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 பீட்ஸ் எடுத்துருக்கிறேன். அது வந்து எவ்வளோ தூரம் அது வருதோ அந்த அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீடில் பேக்கில் ஒரு 2 பீட்ஸ் அளவுக்கு பேக்கில் எடுக்கணும். மிடில் அது மாதிரி எடுக்கணும். ஸ்டெம் ஸ்டிச்சில் எடுப்போம்ல அது மாதிரி. அப்புறம் லாஸ்ட்டு 2 பீட்ஸ்க்குள்ளே அதை விட்டு அடுத்து 4 பீட்ஸ் எடுத்து அது எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு ப்ளேஸ் பண்ணிவிட்டு பேக்கில் எடுக்கணும். லாஸ்ட்டு 2 பீட்ஸில் திருப்பி விடணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஆரி ஒர்க்கில் பண்ணுற மாதிரி கண்டினியூஸாக நம்ம பீட்ஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் வரும்போது 4 பீட்ஸ் எடுக்கலாம். கொஞ்சம் கர்வ்லாம் வரும்போது 3 பீட்ஸ் எடுத்தால் போதும். நம்ம 2-3 தடவை பண்ணும்போது இந்த 4 பீட்ஸ்க்கு எவ்வளோ ப்ளேஸ் தேவையாக இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். அப்போ நம்ம ஈஸியாக அதை அப்படியே டைரெக்டாக பண்ணிடலாம். ஒவ்வொரு தடவையும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு பண்ணணும்னு தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடணும்.
ஸோ உங்களுக்கு ஃபுல்லாக பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன். ரொம்ப ஈஸியான ஒர்க் தான் பாருங்கள். நல்லா ஒரு அகலமான பார்டர் நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இது ஃபுல்லாக பண்ணிவிட்டேன். உள்ளே வந்து பீட் ஒர்க்கில் ஒரு லைன், மேலேயும் கீழேயும் த்ரெட் ஒர்க், அதுவும் டார்க் கலரில் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இதே மாதிரி த்ரெட் அண்ட் பீட் வச்சுட்டு நம்ம நெக்லேயும் ஒரு லைன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஒரு 3 mm ரவுண்ட் பீட் எடுத்துருக்கிறேன். ஒரு சிங்கிள் லைன் மட்டும் பண்ணலாம், இந்தளவு பெரிய பார்டர் இல்லாமல் சிங்கிள் லைன் மட்டும் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த 3 mm பீடை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு அந்த பீடை சுற்றி சுகர் பீட்ஸ் வர மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு எவ்வளோ பீட்ஸ் தேவையாக இருக்கோ ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எனக்கு இதில் வந்து 9 பீட்ஸ் தேவையாக இருந்தது. இது வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சுகர் பீட் சைஸ் வந்து அதை பொறுத்து நீங்கள் எத்தனை எடுக்கணுங்கிறது பார்த்துக்கோங்க. ஒரு தடவை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் இப்போ ஒரு பாயிண்டில் எடுத்துருக்கிறேன். அதே பாயிண்டில் திருப்பி நீடில் விட்டு அந்த ரவுண்ட் பீடுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி எடுக்கணும். பாருங்கள், ரவுண்ட் பீடை ஒட்டியே எடுத்துருக்கிறேன். அப்போ தான் அந்த வெளியில் இருக்கிற ரவுண்ட் வந்து கரெக்டாக அதில் பக்கத்துலேயே ப்ளேஸ் ஆகும். பாருங்கள், கேப்பும் இல்லாமல் இருக்குது பாருங்கள். ஸோ அதை வந்து 4 சைட்ஸும் நல்லா கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். அப்போ நீங்கள் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அது வந்து எதுவுமே ஆகாது. சுகர் பீட்ஸ் கருத்தும் போகாது, நல்லாயிருக்கும் எப்போதும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன ஃப்ளவர் மாதிரி சுகர் பீட்ஸ் வச்சு ஒரு ரவுண்ட் பீட் வச்சு பண்ணியிருக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு ஈக்குவல் கேப் விட்டு அங்கங்கே பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு வந்து 1.5 இன்ச் விட்டு இந்த மாதிரி டாட்ஸ் வச்சுக்கோங்க. அந்தந்த இடத்துல வந்து அந்த சுகர் பீட்ஸ் வச்சு நம்ம ஃப்ளவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்லைனை சுற்றி இந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது வந்து இந்த ஃப்ளவர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், நெக்லைன் சுற்றி நீங்கள் ஃப்ரண்ட் நெக் வேணுனாலும் ஃப்ரண்ட் நெக்லேயும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கேப் வந்து நம்ம இதே ஃப்ளை ஸ்டிச் வச்சு ஃபில் பண்ணலாம். ஸோ அதுக்கு நான் பாருங்கள், இப்போ இந்த நாட் வந்து அந்த மடிப்புக்குள்ளே போகிற மாதிரி பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் லைனில் ஆரம்பிப்போம். இதுவும் ஈக்குவல் கேப்பில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். எப்போதுமே ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் பண்ணுற ஹேபிட் வந்ததுனாலே நம்ம எம்ப்ராய்டரி ஒர்க் ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ வந்து அதே மாதிரி தாங்க விவியாக போட்டுகிட்டே வரணும். இப்போ இது முடிக்கும்போது அந்த ஃப்ளவரை ஒட்டி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைன் போட்டுறணும், கேப் இருக்கக்கூடாது. பாருங்கள், இது மாதிரி அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு காமிக்கிறேன். இது பாருங்கள், ஒரு சிங்கிள் லைன் தான், ஆனால் எவ்வளோ அழகாக கிராண்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஈஸியாகவும் செய்ய முடியும் நமக்கு. ஸோ இப்போ இதை நான் நெக்லைன் ஃபுல்லாகவே இந்தமாரி பண்ணியிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து நம்ம ஒரு ஃப்ளவர் பண்ணுறோம்ல, காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சென்டரில் நம்ம இந்த ஃப்ளவர் பண்ணுறது வந்து கரெக்டாக சென்டர் வர மாதிரி பார்த்துட்டு, இந்த பக்கம் ஸ்ட்ரோக்ஸ் மேல் நோக்கி, ரைட் சைட் ஸ்ட்ரோக்ஸ் மேல் நோக்கி போயிட்டுருக்கணும், லெஃப்ட் சைடும் மேல் நோக்கி போயிட்டுருக்கணும். ஸோ சென்டரில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கங்கே புட்டா வேணும்னாலும் இந்த சுகர் பீட்ஸ் வச்சு ஃப்ளவர்ஸ் பண்ணலாம்.
அதுவும் நல்லாயிருக்கும். நான் இதுவே சிம்பிளாக அழகாக இருக்குது அப்படிங்கிறதுனால இதோடயே விட்டுட்டேன். ஸோ இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ்லாம் நெறைய இருக்குங்க. அத வந்து நம்ம நெறைய வீடியோஸில பார்த்துருக்குறோம். நெறைய ஸ்டிச்சஸ் வச்சு அழகழகா அ சில்க் ப்ளவுஸ்லேயும், காட்டன் ப்ளவுஸ்லேயும், ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ், சாரீஸ் எல்லாத்துலேயுமே நம்ம டிசைன்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அத வந்து டீட்டெயிலாக கத்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் என்னோட நம்பர் ஷேர் பண்றேன். நான் வந்து 19த் மேல இருந்து ஒரு 1 மந்த் கோர்ஸ் எம்ப்ராய்டரிக்காக ஆரம்பிக்க போறேன். அதில நீங்க வந்து ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்றேன். இதுக்கு ரொம்ப ஒண்ணும் மெட்டீரியல்ஸ் தேவை இருக்காதுங்க. காட்டன் த்ரெட், நீடில், ஒரு ஃப்ரேம், கிளாத் இது இருந்தாலே போதும் பேசிக்கா. நம்ம பேசிக் ஸ்டிச்சஸ் கத்துக்கிட்டதுக்கப்புறம் ப்ளவுஸில் எப்படி டிசைன் பண்ணுறது, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸில் எப்படி டிசைன் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம். இது நான் ஃபஸ்ட்டு பேசிக் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் அதோட யூசஸ். ஸோ இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு 1 மந்த் கோர்ஸோட எய்மாக இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ் ஸ்டிச்சஸ், கட்ச் ஒர்க், கசூதி ஒர்க் நிறைய இருக்குங்க எம்ப்ராய்டரியில். ஸோ இது நமக்கு இப்போல்லாம் வந்து நல்ல எல்லோரும் டிசைனர் ப்ளவுஸ் போட்டுக்கணும். நம்ம ஆர்டினரி சாரியாக இருந்தாலும் நல்ல அழகாக அதை வந்து ப்ளவுஸ் வந்து ஹைலைட் பண்ணி நம்ம என்ஹான்ஸ் பண்ணிவிட்டு நிறைய டிசைன்ஸ் பண்ணி போட்டுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றீங்க. அது நீங்களே பண்ணலாம். நிறைய பேருக்கு பண்ணியும் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த இதை கற்றுக்கணுன்னு ஆசை இருந்ததுன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்கிறேன். இது ஒரு ஆன்லைன் எம்ப்ராய்டரி கோர்ஸுங்க. இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க் யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.